வணக்கம். வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மூத்தோர் சொல் இனிது. அப்படின்னா நம்ம முதியவர்கள், நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற பற்றி ஒரு பழைய புத்தகத்தில் எனக்கு சில குறிப்புகள் கிடச்சிது. அது வந்து ஒழுக்கப்பாடம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒழுக்கப்பாடம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா, நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்து வளர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில டாபிக்ஸ் எனக்கு கிடைச்சிது. அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம இப்போ தாத்தா பாட்டி நமக்கு சொல்லி வளர்த்துனது தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைங்களுமே தாத்தா பாட்டியோட பேச்சை மதிக்கிறதில்ல. அவங்க நொய் நொயின்றாங்க, ரொம்ப சல்ல பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா பாட்டின்றவங்க என்ன, நம்ம குலம் நல்லா வளரணும், நம்ம வாரிசுகள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி தர்றவங்க தான். அதனால் நம்மளும் சொல்லணும், நம்ம தாத்தா பாட்டியை மதிக்கவும், நம்ம தாத்தா பாட்டி சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், கேளுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்ஸ் போனாக்கா அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து இந்த தாத்தா பாட்டி நம்ம குலம் செழிக்கவும் நம்முடைய பிள்ளைங்க இன்னும் நல்லா வாழவும் தான் வழி சொல்லி தருவாங்க. அதனால அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன வரிசையை நான் சொல்கிறேன் பாருங்கள். நீரால் கோலம் போடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா விளையாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி தொட்டி தொட்டு இப்படி தரையில் எழுதுவோம் இல்லையா, சின்ன பிள்ளைங்க கூட பார்த்துருப்பீங்க, தண்ணியில் எழுதுவாங்க. அது வந்து செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் கூட சொல்லுவாங்க, தண்ணியில் எழுதாத தப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு உண்மையாலுமே ரீசன் என்னென்னு தெரியல. ஒரு ரீசன் தெரியலங்கிறதுக்காக அது சும்மா அது வந்து வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா, அதுலேயும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதே போல் அடுப்பு கறி இருக்கு இல்லையா, கறி குச்சி, அதில் கோடு போட்டால் கூட எங்கள் மாமியார் திட்டுவாங்க. அது வந்து கடன் உண்டாகும் வீட்டுக்கு, அதனால் கறி கோடு போடாத அப்படிம்பாங்க. அதே போல் அடுத்தது என்னன்னாக்கா, மாலையில் ஊசியை எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ தையல் மிஷின்லலாம் தைக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கையால் தைக்கிறதுக்காக ஊசி வச்சு நம்ம தைக்கிறதுங்கிறது விளக்கு வச்சதுக்கப்புறம் ஊசி எடுத்து தைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நெற்றியை காலியாகி விடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து நெத்தியில் நம்ம அப்பாவோ தாத்தாவோ நீங்கள் கேட்டு பாருங்களேன், நெத்தியில் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சின்னதாக ஒரு விபூதி கீற்றோ இல்லை ஒரு குங்குமமாக வச்சுட்டு தான் போவாங்க. இப்போ நம்ம பெண் பிள்ளைகளை கூட பார்த்திங்கன்னா அந்த ஊசியில் தொட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு போகிறாங்க. எதுனா நெத்தியை வந்து காலியாக விடக்கூடாது, ஏதோ ஒன்று வச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. சரி, ஸ்கூலுக்கு தான் வச்சுட்டு போகலை, இல்லைன்னா நைட்டு தூங்குறாங்க இல்லையா, அப்போயே தான் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா விபூதி பூசி படுக்க வைங்க. அது எதுக்குன்னா, இந்த சைனஸ், இந்த அதிகப்படியான நீரை வந்து அந்த விபூதியானது அப்சர்வ் பண்ணிடும். அப்போ குழந்தைங்களுக்கு இந்த நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளோ சைனஸோ வராமல் இருக்கும். அதோட உடல் ஆரோக்கியத்துக்கு தான் அது. அதுக்கு தான் நெற்றியை காலியை விடாதுன்னு சொன்னாங்க. அடுத்தது கால் மேல் காலை போடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்து கால் மேலே கால் போட்டு உக்காடுறதுனால கர்ப்பப்பை கோளாறுகள் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நாகரிகம், ஸ்டைல் அப்படின்ற பேரில் பெண்கள் எங்கே பார்த்தாலும் கால் மேல் கால் போட்டு தான் உட்காடுறாங்க. அது வந்து ஒரு தப்பான பழக்கம். அதனால தான் கால் மேல் காலை போடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குச்சியை கொளுத்தி போடாதே. நெருப்பு குச்சி, தீக்குச்சியில் குழந்தைங்க விளையாடுவாங்க பாருங்கள், நான் கூட பார்த்துருக்கேன். தீப்பெட்டியை கொண்டு வந்து குச்சியை கொளுத்தி கொளுத்தி விளையாடுவாங்க, நெருப்பு பேப்பரை பற்ற வச்சு அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. எப்போவுமே நெருப்போடு விளையாடவே கூடாது. அதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள கட்டுப்படுத்தி வைக்கணும். காலையில் அதிகம் தூங்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இரவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஒரு 10 மணி இல்லை அட்லீஸ்ட் 11க்குள்ளேயாவது படுத்துடணும். நம்ம லேட் பண்ண நம்முடைய உடல் உறுப்புகள் வந்து தன்னுடைய வேலையை செய்ய ரொம்ப சிரமப்படும். நம்ம சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், அதுதான் நல்லது. இவங்க வந்து காலையில் அதிகம் தூங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யணும்னா நேரத்தோடு தூங்கிட்டு நேரத்தோடு எந்திரிக்கணும். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு சொல்ல தெரியலனா கூட நம்ம பயப்படுற மாதிரியான ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதிக நேரம் தூங்கினா மூதேவி வந்து நம்ம கூட படுத்து தூங்கிடுவா, நம்ம கூட வந்து படுத்துக்குவா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அவங்களுக்கு சயின்டிஃபிக்காக சொல்லவும் தெரியாது, அது எப்படி உங்களுக்கு விளங்க வைக்கிறதுன்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரியான ரீசன்ஸ் அவங்க கொண்டு வந்துடுவாங்க, காலையில் அதிகம் தூங்காதுன்ட்டு. அப்புறம் வெறும் தரையில் கிடக்காதே. வெறும் தரையில் வந்து உட்காரவோ படுக்கவோ கூடாதுங்களாம். இப்போ யோகா கிளாஸ் நாங்கள் போகும்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா, நம்முடைய உடலில் இருக்க செல்கள்லாம் வந்து மேல் நோக்கி வேலை செய்யும். புவியீர்ப்பு விசை என்ன பண்ணால் அந்த செல்களை கீழ் நோக்கி இழுக்கும். அப்போ இந்த செல்களுடைய போராட்டத்தினால தான் நமக்கு சீக்கிரமாக முதுமை வருது, வியாதிகளோ முதுமையோ சீக்கிரமாக அதனால தான் வருது. இப்போ எக்ஸசைஸ் செய்யும்போது கூட, யோகா எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா யோகா மேட்டு போட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கீழே நம்ம வீட்டில் உட்காரும் பொழுது கூட ஒரு பாய் போட்டு உட்காருங்க,
ஒரு 10 நிமிஷம் தானே படுக்கிறோம், ஒரு தலையணை மட்டும் வச்சுட்டு நான் சும்மா உட்காந்து 10 நிமிஷம் படுத்துட்டு எழுந்திரிக்கிறேன்னு கூட நம்ம வெறும் தரையில் படுக்கக்கூடாது. ஒரு பாய் போட்டு தான் படுக்கணும், பாய் போட்டு தான் உட்காரணும். அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக முதுமை வந்து நம்மளை சேராமல் இருக்கும். அடுத்தது வந்து தொடையில் தாளம் போடாதே. எங்கள் வீட்டில் கூட தொடையில் தட்டிகிட்டே இருந்தால் திட்டுவாங்க. அது அதுக்கு என்ன ரீசன் தெரில. அவங்க அடுத்து சொல்கிறது தொடையில் தாளம் போடாதே. மழை ஜலம் அடக்கி வைக்காதுன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். யூரினோ மோஷனோ நம்ம அடக்கி வைக்கக்கூடாது. போகணுன்ற ஃபீலிங் வரும்பொழுதே போயிடணும். அது வந்து யூரின் நம்ம அடக்கி வைக்கிறதுனால தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. மோஷன் அப்படி தான் அடக்கி வைக்கிறதுனால தான் பல வியாதிகள் வருது. இது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அந்த மோஷன் போகிறத யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. அப்புறமேட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். மழை ஜலம் அடக்கி வைக்காதுன்றது சொல்லித்தரணும். நம்ம இப்போ ஒரு ஒர்க்குக்காக நம்ம வெளியில் இருக்கிறோம், நம்மளால் முடியல, தவிர்க்க முடியல அப்படிங்கும்பொழுது அது கொஞ்சம் நம்ம பரவாயில்ல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம அடக்கி வைக்கக்கூடாது. ஆலயம் செல்ல தவறாதுன்னு சொல்லுவாங்க. கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்சிருக்கு. இந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை ஈர்த்து கர்ப்ப கிரகம் இருக்குது பார்த்திங்களா, நிறைய சக்திகளை ஈர்த்து நம்ம போய் சாமி கும்பிடும்போது அதுலேருந்து அந்த கதிர்கள் வந்து நம்ம வந்து சேருது. நல்லா நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் நம்மளும் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். நம்ம குழந்தைங்களுக்கும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற பழக்கத்தை உண்டு பண்ணணும். அவங்களுக்கும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொண்டு வந்து தரணும். அடுத்தது வந்து நகத்தை நீட்டி வளர்க்காதே. நான் சொல்லுவாங்க, நகம்தான் நம்முடைய உடலுக்கு நோயை கொண்டு வரக்கூடிய திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க நகம். அப்போ அந்த நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் டாக்டர்ஸ் போனால் அங்கே கொடுக்குற ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டே நகத்தை நீட்டமாக வளர்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நகம் நீட்டமாக வளர்க்கும் பொழுது நமக்கு அந்த கிருமிகள் வந்து இங்கே நகத்தில் தான் முதல்ல நிறைய படிய ஆரம்பிக்கும். அதனால் நகத்தை நீட்டி வளர்க்காதே. அடுத்தது அதிகமாக பேசாதே. எப்பயுமே அதிகமாக பேசினா தொந்தரவு தாங்க ஜாஸ்தி. எப்பவும் காதுகளை தான் நிறைய திறந்து வைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிறைய நம்ம கேட்கணும். கேட்கும் சக்தி நமக்கு நிறைய இருக்கணும். நல்லா கேட்க தான் நமக்கு அறிவு வளரும். அதை விட்டுட்டு நம்ம நிறைய பேசுனாக்கா தேவையில்லாத பேச்சுகள் வெளியே வந்து விடும். அதனால் தொந்தரவுகள் தான் நமக்கு ஜாஸ்தியாகும். எப்போவுமே நிறைய கேட்கணும். சுற்றி இருக்கிற நிகழ்வுகளெல்லாம் நம்ம வந்து நிறைய கிரகிச்சிக்கணும். பேசுகிறத கம்மி பண்ணிக்கணும். அடுத்து வந்து எண்ணெய் தேய்க்க மறக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய உடல் சூட்டை குறைச்சி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பெண் பிள்ளைகள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண் குழந்தைகள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது அப்போ இருந்தது. இப்போ அதெல்லாம் யாரும் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சந்தியில் உண்ணாதேனாக்கா மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடாதும்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சாயந்தரம் வந்து லக்ஷ்மி வர்ற நேரம், அந்த சமயத்தில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, லக்ஷ்மிக்கு கோபம் வந்துடும் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் சந்தியில் உண்ணாதேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாயை சுருட்ட மறக்காதே, விரிப்பை சுருட்ட மறக்காதே. இப்போ நம்ம பெட்லேயே படுத்தா கூட மேலே நம்ம பெட்ஷீட் போத்திக்கிறோம் இல்லைங்களா, எழுந்தவுடனே அந்த பெட்ஷீட்லாம் நல்லா நம்ம மடித்து வச்சுட்டு தான் வரணும். பெட்ஷீட் எழுந்தோடனே இப்படி மடிக்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வார்மப். அது எழுந்தோன்னே ஒரு வார்மப் அது நம்மளுக்கு. அது நம்ம படுக்கையெல்லாம் மடித்து வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கே நம்ம வெளியிலே வரணும். அதனால் விரிப்பை சுருட்ட மறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பகலில் படுத்து உறங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குது, நிறைய வேலை செஞ்சுருக்கோன்னா ஒரு குட்டி நேப் எடுத்துக்கலாம். சின்ன தூக்கம் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னு ஒரு ½ அன் ஹவர் எடுத்துக்கலாம். அதுக்கு விட்டுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரங்கிறது நம்ம பகலில் தூங்கக்கூடாது. குட்டி தூக்கம் எடுத்துகிட்டாக்கா அது உண்மையுமே ரொம்ப நல்லது. அதனால் நமக்கு அடுத்த வேலையை நம்மளால் பிரிஸ்காக பண்ண முடியும். ஆனால் பகலில் அதிக நேரம் படுத்து தூங்கக்கூடாது. அடுத்தது குளிக்கும் முன்பு புசிக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. புசிக்காதேனாக்கா சாப்பிடாதேன்னு அர்த்தம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா, அப்போலாம் நல்லா குளிர்ந்த நீரெல்லாம் குளிச்சுக்குவாங்க. இப்போ தான் நம்ம ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணி குளிச்சுட்ருக்கோம். குளிர்ந்த நீரால் நம்ம குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்முடைய செரிமான உறுப்புகள்லாம் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்டோன்னாக்கா நமக்கு அந்த சத்துக்கள்லாம் கிரகிக்கிறதுக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் குளிக்கும் முன்பு புசிக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாமம் சொல்ல மறக்காதே. குளித்து முடிச்சோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சாமி ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு சாமியோட பேர் சொல்லித்தரணும். ஓம் முருகா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு நம்ம பழக்கப்படுத்தி விட்டோம்னாக்கா அந்த குழந்தைங்க லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எங்கள் குழந்தைங்கள கூட நான் பார்த்தேனாக்கா, குளித்ததும் அந்த ஞானானந்தம், ஏன்னா அவங்க படிக்கிற பொழுது சரஸ்வதி ஸ்லோகம், ஹயக்ரீவர் ஸ்லோகம், ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிரீம் அப்படின்றத ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் அவங்க வெளியில் வரணும்னு
சின்ன குழந்தைகளை கற்றுக் கொடுத்து அப்புறம் அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குற பழக்கத்தை தான் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதோ ஒரு மந்திரம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. அதுதான் நாமும் சொல்ல மறக்காதே. இது ஈரம் சொட்ட நிற்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குளித்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஈரத்தோடையே சுற்றக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க கூட சொல்லுவாங்க, குளிச்சுட்டு வந்ததும் தலையை தோட்டு சளி பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அது ஈரம் சொட்ட நிற்காதே. அடுத்தது நல்ல குடியை கெடுக்காதே. எப்போவுமே ஒருத்தரை நம்ம சாபம் விடுறதோ, அவங்க கெட்டு போகணும் அழியணும்னு நினைக்கிறதோ ரொம்ப தப்பான வார்த்தை. எனக்கு நம்ம நல்லது நினச்சா அந்த பிரபஞ்சம் சுற்றி நமக்கு அந்த நல்ல சக்தி கொடுக்கும். கெட்டதை நினச்சா அந்த கெட்ட எண்ணங்கள் சுற்றிட்டு திரும்பி நம்மக்கிட்டே தான் வரும். அப்போ ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த நல்லா இருக்கணுங்கிற வார்த்தை நமக்கு சேரும். ஐயா அவன் இப்படி இருக்கிறானே, அவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது, கெட மாட்டேங்கிறானே அப்படின்னா அந்த கெட மாட்டேங்கிறானே அப்படிங்கிறது நம்மளை சேரும். அதனால் நம்ம அடுத்தவனுக்கு நல்லதுக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம், கெட்டதும் நினைக்க வேண்டாம், நல்லதும் நினைக்க வேண்டாம். நாம் நல்லா இருந்தால் சரி, நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சா கூட ஓகே தான். அடுத்தவனை கெடுக்க நினைக்காதீங்க, அதுதான் நல்ல குடியை கெடுக்காதே. அடுத்தது தீய வார்த்தை பேசாதே. அதே போல் தான் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதிகம் பேசவே கூடாது. எப்பயுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட பாசிட்டிவ் வேர்ட்ஸாக இருக்கும். இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தீய வார்த்தை பேசாதேன்னு சொல்லியிருக்காங்க. நின்று தண்ணீர் குடிக்காதேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நின்றுட்டு நம்ம தண்ணி குடிக்கிறது தான் முழங்கால் வலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நின்று தண்ணீர் குடிக்காது அப்படிங்கும்போது அந்த தண்ணியோட டென்சிட்டி குறைவாக இருக்கனால அது என்ன டைரெக்டாக நம்ம குடிக்கும் பொழுது அந்த மூட்டுகளுக்கு போய் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எப்போவுமே நீரை உட்காந்து தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது தப்பு, உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போ அந்த நம்மளும் நம்ம பெரியவர்களும் நின்று தண்ணீர் குடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். நமக்கு நிறைய வேலை இருக்குது, ஒரு 2 முழுங்கு தண்ணி தானே மலார்னு குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறத விட கூட நம்ம இதை ஃபாலோ பண்ணால் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறம் எதையும் காலால் தட்டாதே. இப்போ நம்ம போகும்பொழுது ஏதோ இருந்துச்சுன்னா அப்படி காலால் நகர்த்தி வச்சுட்டு போகிறது. காலையில் அப்படின்னா நம்மளுடைய பழக்கம் பார்த்திங்கன்னா கால் தெரியாமல் இதில் பட்டுருச்சுன்னா கூட என்ன பண்ணுறோம், தொட்டு கும்பிட்டுக்கிறோம் இல்லையா? அப்படி தெரியாமல் பட்டால் கூட நம்ம தொட்டு கும்பிட்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், காலில் நகர்த்தி வைக்கிறது, காலால் தள்ளி வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. இது சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது எனக்கு இது பண்ணுவார். தெரியாமல் ஏதாவது தொட்டு காலில் பட்டுருச்சுன்னா கூட தொட்டு கும்பிட்டுட்டு தான் நகரணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதனால் நாங்கள் எதையுமே காலால் தட்டக்கூடாது. தெரியாமல் கூட பட்டுருச்சுன்னா தொட்டு கும்பிட்டோணும். அடுத்தது எச்சில் பத்தை மறக்காதே. இது இது அதில் உண்மையாலுமே எச்சிலில் ஏதோ ஒரு மருத்துவ சக்தி இருக்குது போல். இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு கையில் ஏதாவது காயம் பட்டுச்சு அடிபட்டுச்சு என்ன பண்ணுவாங்க, பேப்பரை எச்சில் தொட்டு வச்சுக்குவாங்க. அது எப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய அனுபவபூர்வமாக ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் தொடப்பு குச்சி இருக்கு இல்லையா, அது இத்து போன குச்சி காலில் ஏற்றிட்டு வந்துட்டான். அது நாங்கள் எடுக்கும்போது ஒரு சின்ன பிட்டு உள்ளாரையே போயிடுச்சு, அது எடுக்க முடியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, கருப்பு எள்ளு கொடுத்து அவனே நல்லா மெல்ல சொல்லி அந்த எச்சிலோடு வச்சு உருண்டையாக அந்த இடத்துல வச்சு துணியால் இறுகி கட்டியிருக்கேன்னு, அடுத்த நாள் அப்படி வச்சு அழுத்தினீங்கன்னா அது வெளியே வந்துடும், இல்லைன்னா அடுத்த நாள் அதே ப்ராசஸ் இன்னொரு முறை பண்ணு அப்படின்னாங்க. சரிப்பா, நான் அந்த மாதிரி பண்ணினதில்லை. சரி பார்க்கலாம், இல்லைனாக்கா முடியலைன்னா நம்ம டாக்டர்கிட்ட கூட போய் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பெரிய மிராக்கல் மாதிரிங்க. அந்த இதை எடுத்துகிட்டு வச்சு 2 கையில் அமுத்தினா அழகாக வெளியே வந்துடுச்சு, வாழைப்பழம் மாதிரி வெளியில் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக உடனே அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, பரவாயில்ல பாரு, இந்த மாதிரி நான் இப்போ பாட்டி வைத்தியங்களில் கூட ஏதோ ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி எச்சிலில் ஒரு நல்ல விஷயம் இருக்க தாங்க செய்யுது. இந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டிங்க சொல்கிறதுலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியும், மேக்ஸிமம் நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளைங்க என்னன்றாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன நம்ம அளவுக்கு படிச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, அவங்க அனுபவம், நம்ம படிப்பை விட அவங்களோட அனுபவம் ரொம்ப பெருசு. அனுபவத்தை என்றைக்கும் மதிக்கணும், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைப்போம். அடுத்து நம்முடைய பேர குழந்தைங்க அது நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளர்ந்தால் தான் நம்ம குலம் நல்லா செழிக்கும். அதனால் நம்ம குலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தக்கூடாது, தாத்தா பாட்டி அவமரியாதை பண்ணக்கூடாது. இதை நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இது அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் சொல்லி கொடுத்தாரே எந்தன் குடியில் மூத்தாரே, எல்லாம் கேட்டு நடந்தாரே என்றும் வாழ்வில் தீர்வோரே.
அப்படின்னா இந்த எங்கள் வீட்டு மூத்தவர் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இதை கேட்டு வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி வேணால் ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்லை இதில் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் கண்டிப்பாக ஏதோ இருக்கும், இதில் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்ம இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம சொல்லித் தரணும். அதனால தான் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிங்களே இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போல்லாம் சின்ன நியூக்ளியர் ஃபேமிலியெல்லாம், ஜாயின்ட் ஃபேமிலியெல்லாம் இல்லை, சின்ன சின்ன ஃபேமிலிஸ் தான். அதனால் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க கூட நமக்குலாம் இப்போ ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி காதில் கேட்குற விஷயங்களை, நல்லதுன்ற விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித் தரணும். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து சமையல், ஆன்மீக குறிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவாகட்டும் இது உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.